ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஹீஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளோட கஸ்டமர் நம்மக்கிட்ட ரசப்பொடி செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு தான் பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க ரசப்பொடி எப்படி டேஸ்ட்டாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரசப்பொடிக்கு ரொம்ப முக்கியம் மிளகு ஜீரகம் தான். மிளகு ஜீரகம், கடலப்பருப்பு, வெந்தயம், பெருங்காயத்தூள், வரமிளகாய் இப்படி எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒவ்வொன்றா வறுத்து இப்போ காய வச்சு அரைச்சிடலாம். ஃபஸ்ட்டு மிளகை வறுத்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் டக்குன்னு அது கருகி போகாமல் இருக்கும். அதனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். மிளகு 125 கிராம் எடுத்திருக்கேன். இப்போ நல்லா சூடேறிடுச்சு மிளகு. லைட்டாக அந்த வெடிக்கிற ஸ்டேஜில் நீங்கள் எடுத்து ஒரு தாம்பளத்தில் கொட்டிடுங்க. நம்ம ஆற வச்சு அரைச்சாதான் ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். அதனால் ஒவ்வொரு பொருளையுமே டக்குன்னு ஆற வச்சுருவேன். அடுத்து ஜீரகம் ஒரு 1/4 கிலோ எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி வறுபடும். அதனால் அந்த ஜீரகம் பார்த்திங்கன்னா அடியில் டக்குன்னு கருப்பாயிரும். அதனால் அந்த ஸ்டேஜ் கரெக்டாக பார்த்து நீங்கள் எடுத்துருங்க. அடுத்து கடலப்பருப்பு 50 கிராம் எடுத்திருக்கேன். கடலப்பருப்பையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்து துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். துவரம்பருப்பு 50 கிராம் தான். அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஒவ்வொரு பொருளையும் நம்ம தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம என்ன தான் கடையில் ரசப்பொடி வாங்கினாலும் அந்தளவுக்கு டேஸ்ட் வராது. நம்ம வீட்டில் நம்ம கைப்பட நல்லா பக்குவமாக வறுத்து அரைச்சோம்னா டேஸ்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கொத்தமல்லி தூள் 125 கிராம் எடுத்திருக்கேன். கொத்தமல்லி தூள்னு சொல்லிட்டேன். கொத்தமல்லி 125 கிராம் அதையும் நல்லா வறுத்துக்கலாம். அடுத்து வெந்தயம் பார்த்திங்கன்னா ஒரு 40 கிராம் இருந்தால் போதும். ரொம்ப அதிகமாக போயிடுச்சுன்னா கசக்கிற மாதிரி ஆயிரும். அதனால் அளவு கரெக்டாக போட்டுக்கோங்க. அடுத்து பெருங்காயத்தூள் 25 கிராம் எடுத்திருக்கேன். இந்த சூட்லேயே இந்த பாத்திரத்தோட சூட்லேயே அது கலர் சேஞ்ச் ஆயிரும். டக்குன்னு பெருங்காயத்தூளையும் எடுத்துருங்க. ரொம்ப கருகிராமல் பார்த்துக்கோங்க. அடுத்து ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையும் கொஞ்சம் லைட்டாக அந்த கொஞ்சம் நீர் இருக்க மாதிரி இருக்கும் இல்லையா, தண்ணி இருக்க மாதிரி, அதெல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆனு டக்குன்னு எடுத்துருங்க. பெருங்காயத்தூளும் கருவேப்பிலையும் அந்த பாத்திரத்தோட சூட்லேயே கலர் டக்குன்னு மாறிடும். அடுத்து வரமிளகாய் எடுத்துக்கலாம். வரமிளகாய் வறுக்கிறப்ப எப்போவுமே நம்ம கல்லுப்பு சேர்த்து வறுத்தோம்னா அந்த காரம் அதிகமாக இருக்காது. அதனால் கல்லுப்பு சேர்த்து நீங்கள் வறுத்துக்கோங்க. 25 கிராம் வரமிளகாய் எடுத்திருக்கேன். அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம ரசப்பொடிக்கு எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஆற வச்சு நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குறன்னு மட்டும் அரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா ரசத்துக்கு கொஞ்சம் குறன்னு இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் அந்த ரசப்பொடி வச்சு எப்படி ரசம் செய்கிறதுங்கிற வீடியோ இன்னொரு இதில் நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எங்கள் வீடே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு வாசமாக இருக்குது. நம்ம ரசம் வச்சுட்டு இந்த பொடி போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா லைட்டாக ஒரு பூண்டை மட்டும் தட்டி போட்டு வச்சுன்னு வச்சுக்கோங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா சுடு சாத்துக்கெலாம் ஊற்றி சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இதே அளவில் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் முடியாதவங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நாங்கள் ரெடி பண்ணி தரோம்.